தேவனுடைய உன்னதமான பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக அன்பும் நியாயமும் உள்ள தேவன் என்கிற பொதுவான தலைப்பின் கீழாக தொடர்ந்து பாடங்களை படித்து வருகிறோம். இதில் கடந்த பாடத்திலும் கூட தேவ அன்பின் கோபம் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு நல்ல பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அதனை தொடர்ந்து பாடம் 6 தேவன் நியாயத்தை விரும்புகிறார் என்கிற தலைப்பின் கீழாக இன்றைய நாளில் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவரையும் அன்போடு வரவேற்போம். ஸ்தோத்திரம். பாடத்திலே ஆவியானவருடைய இடைபடுதலுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் நித்தமும் எங்கள் மீது அப்பா இதோ அன்பாகவும் மன உருக்கமாகவும் இருக்கிறீர். அப்பா இதோ நீதியாய் இருக்கிறீர் ராஜா. இதோ உம்முடைய உம்முடைய சத்தியங்களை நாங்கள் தொடர்ந்து அப்பா இதோ வாசித்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாள் பாடங்களை வாசிக்கிறோம் ராஜா. இதிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து வருகிறீர். அதுபோல இந்த நாளிலும் அப்பா இந்த பாடத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் அப்பா எங்களோடு இடைப்பட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக அப்பா இதோ கற்றுக் கொடுக்கிற போதகரோடு உம்முடைய கரம் இருக்கட்டும் ராஜா. ஆம் தகப்பனே, இதோ அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் யாவும் அப்பா இதோ உம்முடைய வார்த்தைகளாக இருக்க பரிசுத்த ஆவியானவருடனிருந்து பேச வேண்டும்படியாக கூட ஜெபிக்கிறோம். அப்பா இந்த பாடத்தை புஸ்தகத்திலிருந்து வாசிக்கிற பிள்ளைகளோடும் அப்பா இதோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி தேவன் உண்மையே மகிமைப்படுத்துகிறோம். முழுமையாய் நீர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே கேட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், தொடர்ந்து பாடங்களெல்லாம் படிச்சுட்டு வரோம். போன வாரம் தேவ அன்பில் எவ்வளோ கோபம் இருக்குது, நீதியான கோபம் அது அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். அதை தொடர்ந்து அப்படியே இந்த வாரம் தேவன் நியாயத்தை விரும்புகிறார் அப்படின்னு படிக்க போகிறோம். இந்த பாடத்துக்கான முன்னுரையும் மற்றும் மனன வசனம் சொல்லிடுங்க பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. போதகர் பிரகாஷ் அவர்களோடு கூட இணைந்து உங்கள் யாவரையும் மறுபடியும் இந்த ஓய்வு நாள் பள்ளி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம படிக்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு தேவன் நியாயத்தை விரும்புகிறார். தேவனுடைய விருப்பம் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படும் போது அவர் என்ன விரும்புகிறார் என்பதை நம்ம செய்து கொடுக்க வேண்டியது ஒரு மனுக்குலத்தினுடைய கடமையாக இருக்கிறது. ஒரு தகப்பன் ஒரு இல்லத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த இல்லத்தில் சம்பாதிக்கக்கூடிய அந்த இல்லத்தினுடைய காரியங்களை செய்யக்கூடிய தகப்பனுடைய விருப்பம் நிறைவேற்றப்படும், தாயினுடைய விருப்பம் நிறைவேற்றப்படும், பிள்ளைகளுடைய விருப்பம் நிறைவேற்றப்படும். ஒவ்வொருத்தரும் இந்த அன்பினுடைய இன்னொரு வெளிப்பாடாய் ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதாக இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு தகப்பனார் பிள்ளைகள் இடத்துல பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அதை நிறைவேற்றி பிள்ளைகள் கொடுத்தால் பிள்ளைகளுடைய விருப்பம் அவர்கள் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு விளையாட்டு ஜாமானை வாங்கி கொடுக்கணும், இல்லை ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும். அவர்கள் இவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க. அதே போல் பரலோக தேவனுடைய விருப்பம் என்ன என்று சொன்னால் நம்ம நியாயமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் பரலோக தேவனும் கூட நியாயத்தை தான் விரும்புகிறாரே தவிர அநியாயத்தை அவர் விரும்பவில்லை. அவர் நீதியுள்ளவராக நியாயமுள்ளவராக அன்பினுடைய இன்னொரு பரிணாமமாய் இந்த நீதியை பற்றி நம்ம பார்த்தோம். கடந்த பாடங்களில் படித்து கொண்டு வருகிறோம். இந்த வார பாடம் நேரடியாக இந்த காலாண்டுடைய தலைப்பையே நம்ம டச் பண்ண போகிறோம். இங்கே அழகான ஒரு முன்னுரை கொடுத்துருக்குறாங்க. பண்டைய காலத்தில் இந்த விக்கிரகங்களை வணங்கக்கூடியவர்கள், அஞ்ஞான மார்க்கத்தை பின்பற்றினவர்கள், அஞ்ஞான தெய்வங்களுக்கு தங்கள் பிள்ளைகளை பலி செலுத்துகிற நிலைமை கூட ஏற்பட்டது. ஆனால் வேதாகமத்தின் தேவன் இந்த பேய்களை போன்றவர் அல்ல. யாவே முற்றிலும் நல்லவர், அவரது குணம் மாறாதது. தேவனுடைய மாறாத நற்குணத்தால் தான் இப்போதைக்கு நித்தியத்திற்குமான எந்த நம்பிக்கையும் இருக்கிறது. பண்டைய உலகின் பொய் தெய்வங்களை இன்றைய காலத்து நவீன தெய்வங்களாகட்டும் அவற்றிற்கு நேர் எதிராக தீமை, உபத்திரவம், அடக்குமுறை குறித்து யாவே மிகுந்த அக்கறையுடையவராய் இருக்கிறார். அவை அனைத்தும் ஒரு நாளில் ஒளிய பண்ணுவார். இப்போ
இந்த இந்த நீதி செய்யக்கூடிய தேவனை, இந்த நியாயம் செய்யக்கூடிய தேவனுடைய குணாதிசயத்தை பற்றி, எப்படி அன்பும் நீதியும் ஒரு சேர தராசினுடைய 2 தட்டுகளாய் நிற்கிறது என்பதை குறித்து இந்த வார பாடத்தில் படிக்க போகிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்யக்கூடிய கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். எதன் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னால், நீதியும் நியாயமும் உள்ள அந்த நீதி மேலேயும் நியாயத்தின் மேலேயும் அவர் பிரியமாய் இருக்கிறார். வேறு எண்ணத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து இன்னும் தெளிவாய் நிறைய பாடங்களை நம்ம படிக்க போகிறோம். மிகவும் ஒரு அழகான முன்னுரை கொடுத்துட்டீங்க பாஸ்டர். பாடத்தின் கேள்விகளுக்குள்ளாக போகலாம். இந்த காலனுடைய தலைப்பே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க, அன்பும் நியாயமும். இந்த அன்பும் நியாயமும் எப்படி இரண்டும் சமமாக இருக்க முடியும் பாஸ்டர்? சரி, அன்பும் நியாயமும் அன்பினுடைய இன்னொரு பரிணாமமாய் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், நியாயமாய் இருக்கிறது, நீதியாய் இருக்கிறது. ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 33வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், சங்கீதம் 33:5, அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. இப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று சொன்னால், நீதியையும் நியாயத்தையும் விரும்புகிறார். இப்போ நீதியையும் நியாயமும் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த அன்பினுடைய இன்னொரு பரிணாமமாய், அன்பினுடைய இன்னொரு வெளிப்பாடாக நம்ம என்னத்தை பார்க்க முடியும் என்று சொன்னால், இந்த நீதியை நம்ம பார்க்க முடியும். இரண்டும் ஒரு சேர பிரயாணிக்கிறது, ஒரு சேர நிகழ்கிறது. எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவைகள் கிரியைகளை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். இங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. கொஞ்சம் கவனமாய் இந்த வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை ஒன்று தெரிகிறது. கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். இப்போ விரும்புகிறார் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் அவர் வெறுக்கக்கூடிய இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்னத்தை வெறுக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் கொள்ளையாடின பொருளினால தகன பலி இடுகிறாங்களாம். இப்போ அன்பின் தேவன் என்று பார்க்கும்போது, இந்த அன்புக்கு இன்னொரு வெளிப்பாடு நியாயமாய் நம்ம பார்க்கப்படுகிறது. இதை சரியாய் ஒரு குடும்பத்தினுடைய நிகழ்வில் வைத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு தாய்க்கு ஒரு அவசரமான தேவையாய் ஒரு 100 ரூபாய் தேவைப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம். 100 ரூபாய் தேவை. தகப்பனார் சாயங்கால வேளையில் கடந்து வந்து விடுவார். அந்த 100 ரூபாயினுடைய தேவை பூர்த்தி ஆகிவிடும். இப்பொழுது இந்த தேவைக்கு ஒருவேளை அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய மகன் அருகாமையில் இருக்க யார் இடத்துலையோ கைமாற்றாகவோ இல்லை கடனாகவோ வாங்கி வந்தால், அது நீதியாய், அது நியாயமாய், இந்த தாயின் மேலே வைத்த அன்பு நிமித்தமாய் கொண்டு வந்து கொடுப்பது. இல்லை, நம்ம யோசித்து பார்ப்போமே, ரோட்டில் போகக்கூடிய ஒரு நபரை அடித்து போட்டு அவர் இடத்துல ஒரு 100 ரூபாய் எடுத்து கொண்டு வந்து தாயின் இடத்துல கொடுத்து, தாயே உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் அது சரியாக இருக்குமா? இப்போ இரண்டும் ஒருவேளை 2 நிலையும் நம்ம வைத்து பார்த்தோம் என்று சொன்னால், தாய்க்கு 100 ரூபாய் தேவை, மகன் கொண்டு வந்து கொடுக்குறான், தாயினுடைய தேவையை சந்திக்கிறான். ஆனால் அந்த தேவை எப்படி சந்திக்கப்பட இவன் என்ன செய்கிறான் என்பது தான் அன்பினுடைய உண்மையான வெளிப்பாடாக இருக்கிறது. அவன் இந்த 100 ரூபாயை கொண்டு வந்து கொடுக்க முயற்சி பண்ணக்கூடிய அவன் இடத்துல நீதியையும் நியாயத்தையும் நம்ம எதிர்பார்க்குறோம். அதே போல் பரலோகத்தின் ஆண்டவரும் கூட இந்த பூமியில் இருந்த நாட்களில் ஒருவேளை நம்ம இந்த வசனத்தினுடைய புரிந்து கொள்ளுதல் அப்படியே பின்னிட்டு திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், நிறைய கொள்ளை பொருளினால் அவருக்கு தகன பலியிட்டதாய் நம்ம பார்க்க யூகிக்க முடிகிறது.
ஆண்டவர் நிச்சயமாய் அதை விரும்புகிறவர் அல்ல. எரேமியா 9வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இப்போ மேன்மை பாராட்ட விரும்புகிறோம், ஆண்டவரை பற்றி சொல்ல விரும்புகிறோம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று மேன்மை பாராட்ட பிரயாசப்படக்கூடிய நம்ம எதை மேன்மை பாராட்டணுமா? அவருடைய அன்பு, அவருடைய மன்னிக்கிற குணம், அதே வேளையில் அவர் நீதியுள்ளவர் என்பதையும் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று ஏனென்று சொன்னால், அவர் நீதியும் நியாயமும் தான் தேவனுடைய அரசாங்கத்தின் அஸ்திபாரம். அவருடைய ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரமே நீதியும் நியாயத்தை மையமாய் கொண்டது தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படி நீதியுள்ள விரும்புகிற அந்த தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா? 85வது சங்கீதம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். இப்போ அழகாக சொல்கிறாரு, இந்த இரண்டுக்கும் தான் கூட்டு, இந்த இரண்டும் தான் ஒன்று சேர நிற்க வேண்டும். மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், நீதி செய்து மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இப்போ அவருடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்று சொல்லி அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிதல், அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துதல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீ நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும் என்ற இந்த ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாராம். அதிலிருந்து நமக்கு நன்றாய் புரிகிறது, அவர் நீதியும் நியாயமும் உள்ள தேவன், இரண்டும் அவருடைய குணாதிசயமாய் இரண்டும் ஒன்று சேர இருக்கிறதாய், அந்த அகாப்பை அன்பு அன்கண்டிஷனல் லவ்னு சொன்னால் அதே நிலையில தான் அவர் நீதியும் அவர் நியாயமும் இருக்கிறது. மிகவும் ஒரு அழகான விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். இப்போ தேவனுடைய குணம், அவர் முற்றிலும் ஒரு நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கும் பொழுதும் அவர் எப்படி ஒரு நீதியுள்ளவராக இருக்கிறார் பாஸ்டர்? தேவன் முற்றிலும் நல்லவர். நிச்சயமாக எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் எல்லா தேவனுக்கு பிரியமாக நடக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தை, தேவன் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் நன்மை மாத்திரமே நமக்கு செய்வார். இது எல்லாருடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு நியாயமான ஒரு வார்த்தை. அதே நிலை கொஞ்சம் மாறி உடல் பலவீனங்களோ இல்லை மருத்துவ ரீதியான நெருக்கடிகளோ இல்லை அவர்களால் மீண்டு வர முடியாத பெரிய பாடுகளோ இல்லை எதிர்பாராத விபத்தோ ஏதோ ஒரு கஷ்ட சூழ்நிலை, மரண இருளில் பள்ளத்தாக்கு போல ஒரு நிலைமை கடந்து வந்தால் அடுத்த கேள்வி, இந்த ஆண்டவர் ஏன் இப்படி செய்கிறார்? அவர் பாரபட்சம் உள்ளவர், அவர் எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி செய்கிறார்? கெட்டவனெல்லாம் நல்லா இருக்கிறானே என்று சொல்லி நிறைய பேர் சொல்வதுண்டு. அவர் நல்லவர் தான், அவர் நல்லவராக இருப்பதோடு கூட நீதியுள்ளவராகவும் இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயமும், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இப்போ அவர் நல்லவர் என்ற வார்த்தையோடு கூட நிறுத்தாமல் இதெல்லாம் ஒன்று சேர அவருடைய குணாதிசயமாய் காட்டப்படுகிறது. அவர் கன்மலை, முதல் காரியம். அந்த கன்மலை எப்படிப்பட்ட கன்மலை என்று சொன்னால், அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயமும், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இந்த நிலையில் அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 3ஆம் வருகையை நான் கண்களுக்கு முன்னால் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இப்போ 2ஆம் வருகையில்
கர்த்தருக்கு பிரியமான அவருடைய பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார். அந்த சூழ்நிலையில் ஒருவேளை உயிரோடு இருக்கக்கூடிய துன்மார்க்கர்கள் அவருடைய மகிமையை காண முடியாமல் அவர்கள் மரித்து விடுகிறார்கள். இப்போ இந்த காலத்திலிருந்து மரித்த துன்மார்க்கர்களுக்கு எதுவுமே தெரியல. அவர்களுக்கு முதலாம் உயிர்த்ததில் பங்கு இல்லை, எதுவுமே தெரியாமல் இருக்கிறது. அப்படியே ஆண்டவர் முடித்து விடலை. அவர் இன்றைக்கு நுட்ப நியாய விசாரணை முடிந்து அவர் நியாய தீர்ப்போடு கூட பரலோக ராஜ்யம் கடந்து வருவதற்கு ஜீவ புஸ்தகத்தில் யார் பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்குது என்பதை காட்டத்தக்கதாக கடந்து வந்து மரித்த பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்பிடுறாரு. உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் மறுரூபமாகி போயிடுறாங்க. இப்போ இறந்த துன்மார்க்கர், ஒருவேளை ஆதாம் தொடங்கி இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை வரைக்கும் மரித்த அத்தனை துன்மார்க்கர்களுக்கும் அவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு தெரியல. உதாரணத்துக்கு நம்ம யோசித்து பார்ப்போமே. இங்கே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் பரலோக ராஜ்யம் கடந்து வரல. உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். ஒருவேளை பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் கடந்து போய்விட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் இந்த பாடத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற என்ன அங்கே காணாம். நீங்கள் தேடி பார்க்கிறீர்கள், நான் அங்கே இல்லை. அப்போ ஆண்டவர் இடத்துல போய் நீங்கள் கேட்குறீங்க, ஆண்டவர் என்னுடைய புஸ்தகத்தை திருப்பி என் வாழ்க்கையில் நடந்த நான் செய்த பாவங்கள், நான் செய்த நீதிகள், நான் செய்த எல்லா காரியத்தையும் உங்கள் கண்களுக்கு முன்னால் காட்டி கொடுத்து, நான் அறிக்கை பண்ணாத பாவம், நான் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்த பாவம் எல்லாவற்றையும் காட்டுகிறார். கடைசியாக உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களாகிய அவரோடு கூட வாழக்கூடிய நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. ஆமாண்டவரே, இவர் பரலோக ராஜ்யம் வராமல் இருக்கிறது நீதி தான். நீங்கள் இவரை பரலோக ராஜ்யம் எடுத்து வராது இருக்கிறது நீதி தான். ஏனென்று சொன்னால், நாங்கள் இப்படியெல்லாம் பார்த்தோம், அவர் ரகசியமாக இந்தந்த பாவத்தெல்லாம் செய்திருக்கிறாரா என்று சொல்லி அதை பார்த்து நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தி விடுவீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய 3ஆம் வருகையின் சமயத்தில் பிசாசு இந்த 1000 வருடம் இந்த பூமியில் ஒன்றும் கிரியை செய்ய முடியாமல் அந்த 3ஆம் வருகையில் உயிர்த்தெழ போகக்கூடிய அத்தனை துன்மார்க்கர்களையும் அவன் எழுப்பி, இவர் நியாயமில்லாத ஆண்டவர், இவர் நியாயமே கிடையாது என்று சொல்லி அவன் நிறைய குழப்பி நிற்கும்போது பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக வசனம் சொல்லுகிறது, எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்குமா. அவர் நீதியுள்ளவர் என்று அறிக்கை பண்ணுவாங்களாம். நாம் பரலோக ராஜ்யம் போகாததற்கு அவர் காரணம் அல்ல, நான் தான் காரணம், என்னுடைய பாவம்தான் காரணம் என்று சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்களாம். ஒருவேளை நான் அந்த பார்வையில் பார்க்கிறேன், இன்றைக்கு 10 கற்பனை தேவையில்லை, கர்த்தர் அதை சிலுவையில் ஒழிச்சிட்டார் என்று சொன்ன நிறைய நபர்கள், ஒருவேளை இது செஞ்சால் பாவம் இல்லை, அது செஞ்சால் பாவம் இல்லை என்று தன்னுடைய விசுவாச பிள்ளைகளை ப்ராஸ்பரிட்டியாக நிறைய தவறுகளை செய்ய வைக்கக்கூடிய போதகர்கள் அந்த சூழ்நிலையில் நினைப்பாங்க. அவர்கள் வராமல் போவதற்கு காரணம் என்ன என்று நம்ம புரிந்து கொண்டு, ஆமாண்டவரே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் நீதியுள்ளவர்கள், நியாயமுள்ளவர்கள், அவர் முற்றிலும் நல்லவர் தான், ஆனால் அதே நேரத்தில் நீதியுள்ளவர். இதைத்தான் நிறைய கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து ஏத்திஸ்டாக போன, இல்லைவாதிகளாய் போன நிறைய ஊழியக்காரர்களுடைய வார்த்தை எங்கேருந்து பிறக்குதுன்னா, அந்த 3ஆம் தூதனுடைய தூதிலிருந்து பிறக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர் வாதியின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். அன்றைக்கு அவர் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மது ஊற்றப்படும் என்று சொல்லி சொல்கிறாரு. இப்போ கலப்பில்லாமல் என்று சொல்லும்போது இவ்வளோ அவர் வாதியின் புகை சதா காலங்கள் எழும்பும். பரிசுத்தவான்களுக்கு முன்பாக துன்மார்க்கர் இப்படி அனுபவிப்பாங்க, இவர் அன்பான தேவனா, இவர் நல்லவரே இல்லை என்று நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அவர் நல்லவர் தான், அதே நேரத்தில் நீதியுள்ளவர். அவர் அன்புள்ளவர் தான், அதே நேரத்தில் நியாயம் உள்ளவர். அவர் இரக்கமானவர் தான், அதே நேரத்தில்
கண்டிப்பான தெய்வன் தெய்வன். அங்கே ஒரு பத்தியை வாசிக்கிறேன். மோசே அவரை பார்த்து, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்டபோது அதற்கு பிரதியுத்தரமாக, என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்று சொல்கிறார். அவருடைய குணாதிசயம் எப்பேற்பட்டது என்று சொன்னால் அது தயவு பெருத்ததாக இருக்கிறது. அவருடைய மகிமை எப்பேற்பட்டது என்று சொன்னால் தயவு மிகுந்ததாக இருக்கிறது. அது நீதியும் நியாயமுமான தயவு. மிகவும் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். இப்போது தேவனுடைய குணம் நல்லவர் அப்படின்னும் அவர் நீதியுள்ளவர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ அவருடைய மாறாத குணம் என்ன பாஸ்டர்? சரி, இப்போ தேவனுடைய மாறாத குணம். சரி, மாறாத குணம் என்று இந்த கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படும் போது அவர் மாறவே மாட்டாரா? அப்புறம் எப்படி அவர் மன்னித்தார்? சில நேரங்களில் நியாயத்தை சொல்லுகிறார், சில நேரம் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். ஒருவேளை 2 சாமுவேலின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் செய்த அந்த பாவத்து நிமித்தமாய் ஒரு 3 ஆப்ஷனை தாவீதுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த 3 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனாக அந்த 3 நாள் வாதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி தாவீது ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்த உடனே சங்கார தூதன் அந்த பகுதியை அழித்து கொண்டே வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் திடீரென்று சொல்லி ஆண்டவர் மனம் மாறி போதும் நிறுத்திக்கன்னு சொல்லி நிறுத்திடுறாரு. போதும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, மாறாத குணம், அவர் மாறாதவர், அவர் சொல்லிட்டு அப்படியே நடக்கும் என்று சொல்வது, அதே நேரத்தில் அது நம்முடைய தண்டனையாக இருந்தால், நம்மளிடத்தில் மனம் திரும்புதல் இருந்தால் அது கொஞ்சம் மாறுது. அதை பற்றி தான் அடுத்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம பார்க்கணுன்னு சொன்னால், அவர் மாறாத குணம் என்பது எதில் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் மாறாத குணம் படைத்தவராய் இருக்கிறார். மல்கியா 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இப்போ நல்லவர் என்ற இந்த குணம், நீதி செய்கிறவர் என்ற குணத்தோடு கூட என்ன குணமும் கலந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கக்கூடிய குணமும் அவரிடத்துல கலந்திருக்கிறது. அவர் மறுவாய்ப்பும் நமக்கு தருகிறார். தேவன் தம்மை மறுதலிப்பதில்லை, தேவன் பொய் சொல்லுவதே இல்லை, தேவனுடைய வாக்குறுதிகள் அழியாதவைகள். வேதாகமத்தில் இந்த தேவன் தாம் சிலுவையில் தம்மையே நமக்காக மனப்பூர்வமாய் கொடுத்தவர். சிறிதளவு கூட தயக்கமின்றி அவரை நான் நம்பலாம். எதிர்காலம் குறித்து அவரில் நம்பிக்கை வைக்கலாம். ஏனெனில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாதவர், அவருடைய குணம் மாறலை. அதே நேரத்தில் நாம் ஒருவேளை நம் மீது ஒரு தண்டனை சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த தண்டனையில் இரக்கமும் கலந்திருக்கிறது. அவர் நீதி செய்யக்கூடிய அந்த நீதி நியாயத்தில் இரக்கமும் கலந்திருக்கிறது. இதைத்தான் நம்ம முத்தூதில் நம்ம வாசிக்கும் போது கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுன்னு சொல்லப்படுகிறது. கலப்பில்லாமல் என்று சொன்னால் அவர் அந்த கடைசி தண்டனையில் தான் இரக்கம் கலக்காமல் இருக்கிறது. அது வரைக்கும் ஒரு சில நேரங்களில் நமக்கு தண்டனை கொடுக்கப்பட்டால் கூட அந்த தண்டனையில் அவருடைய இரக்கம் கலந்திருக்கிறது. அந்த தண்டனை எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய அன்பின் குணத்தினுடைய வெளிப்பாடாக நம்ம மனம் திரும்பணும்னு சொல்லப்படுகிறது. இதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிற்பாடு பாவத்திற்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறார். தண்டனை என்ன தண்டனை? ஆதாமுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார். நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி பாடுபட்டு தான் அவன் உண்ண வேண்டும் என்று சொல்லி. இந்த வேர்வையினுடைய ஒரு நல்ல பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேர்வை ஒரு மனிதனுடைய சரீரத்திலிருந்து வெளிப்பட்டால்தான், வேர்வை வெளியே போனால் தான் அவன் உடம்பு ஆரோக்கியமாகும். இன்றைக்கு கஷ்டப்பட்டு வேர்க்க விறுவிறுக்க நடக்கணும்னு சொல்லி ஏசியில் வேலை பார்க்கக்கூடிய
நிறைய பேர் வேர்வை சிந்துறதை பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் அதுதான் ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ தண்டனையும் இருக்கிறது, அந்த தண்டனையோடு இரக்கமும் கலந்திருக்கிறது, அது ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. ஒருவேளை பெண்களுக்கு இந்த நிலை, இந்த கர்ப்ப வேதனை, இந்த பிள்ளை பேரினுடைய வேதனை இருக்கிறது. இந்த பிள்ளை பேரினுடைய வேதனையினுடைய இன்னொரு பரிணாமமாய் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த சைக்கிள் கரெக்டாக இருந்தது என்று சொன்னால் மருத்துவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு இருதய பிரச்சனை இல்லை ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் பல வராமல் அது தடுக்கப்படும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, அவருடைய குணம் எதற்காக என்று சொன்னால் நாம் அவரை இன்னும் அதிகமாய் அண்டி சேர வேண்டும் என்பது தான். அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார், நாமும் அவரை மாதிரி நீதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தான் பரலோகத்தினுடைய வாஞ்சையாக இருக்கிறது. மிகவும் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாஸ்டர். இப்போது தேவன் மாறாத குணம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஒருவேளை தேவன் மனம் மாறுகிறவராக இருப்பாரோ பாஸ்டர்? சரி, மாறாத குணம் என்று இந்த புறம் பார்த்தோம். இப்போ மனம் மாறுகிறவரா என்ற கேள்வி கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது போல தெரிகிறது. ஆனால் இந்த தேவனுடைய நோக்கம், இந்த நீதியினுடைய நோக்கம், இந்த நியாயத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை குணமாற்றம் ஏற்பட்டால், அவனுடைய வாழ்க்கையில் மனம் மாற்றம் ஏற்பட்டால், ஆண்டவரை அண்டி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்தால், அவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறக்கூடிய தேவனாயும் இருக்கிறார். அது எதற்காக என்று சொன்னால் நீதியையும் அன்பையும் வெளிப்படுத்துறதற்காய். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 8வது வசனம், 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாய் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாய் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இப்போ தீங்கை செய்வேன்னு சொன்னவர் சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் ஒருவேளை மனம் திரும்பிட்டாங்கன்னா, செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன்னு சொல்லி அழகா சொல்கிறார். அழகா அங்கே நடுநிலையாய் இந்த சூழ்நிலை மாற்றத்திற்கு என்ன இருக்குதுன்னா, ஒரு மனம் திரும்புதல் தேவைப்படுகிறது. அவங்க மனம் மாறிட்டாங்கன்னா, அவங்க தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா, இவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவார். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போதெல்லாம் என் நினைவுக்கு வருவது இந்த நினிவே பட்டணம் தான். இந்த நினிவே பட்டணம் அந்த நாட்களில் இரத்தப்பலிகளின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. அங்கே கடன்னு எப்போ பார்த்தாலும் ரதங்களின் ஓட்டங்களும் குதிரை வீரர்களுடைய பாய்ச்சல்களும் பிரேதங்களில் இடறி விழுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த நினிவே பட்டணம் ஒரு சமாதானமே இல்லாத ஒரு யுத்த களமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் அங்கே சண்டைகள் தான், சண்டைகள் ஓயவே இல்லைன்னு நான் எழுதுகிறார். அப்போ அப்படிப்பட்ட அந்த நகரம் ஆண்டவர் சமூகத்தில் அவர்கள் செஞ்ச அந்த அக்கிரமெல்லாம் எட்டி யோனாவை அழைத்து அனுப்பி, யோனாவை ஆண்டவர் அழைத்து சென்று நினிவேக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ண சொல்கிறாரு. யோனா போய் நினிவேக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுறார். இன்னும் 40 நாள் செல்லும், நினிவே கவிழ்த்து போடப்படும் என்று சொல்கிறார். ராஜா தொடங்கி கடைசி நபர் வரைக்கும், மிருக ஜீவன்கள் வரைக்கும் எல்லாரும் உபவாசித்து ஜெபித்து அவர்கள் மனம் மாறினதுனால கர்த்தர் அந்த தேசத்திற்கு செய்ய நினைத்த தீங்க செய்யாதபடிக்கு வசனம் சொல்லுகிறது. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறணும்னு சொன்னார். அவர் மாறுகிற தேவன் தான். தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுகிறவர். அந்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறணும்னா நம்மளிடத்துல ஒரு மனம் திரும்புதல் தேவை. சரி, நம்மகிட்ட மனம் திரும்புதல் இல்லைன்னு சொன்னான். இப்போ துன்மார்க்கத்திலிருந்து நல்லவனாக மாறுறது,
அப்படியே பின்னால் இன்னும் 2 வசனத்தை வாசித்திங்கன்னா இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கும். 9வது வசனம் வாசிக்கிறேன். 9:10 கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இங்கே அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்குது. இதை வாசிக்கும்போது அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை உங்கள் மனதில் நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்க. அடிமைத்தன வீடாக்கிய எகிப்து தேசத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு ஆண்டவர் வழிநடத்தும்படியாய் மோசையை எழுப்பி மோசேக்கு வாயாய் ஆரோனை அனுப்பி ராஜாவுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுத்து ராஜா ஒவ்வொரு முறையும் அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தின போதிலும் 10 வாதை அனுமதித்து 10வது வாதையில் நீங்கள் போயே ஆகணும் என்று சொல்லி அவனே அழைத்து அனுப்பி ஆனாலும் அவனுடைய மனம் திரும்ப கடினப்பட்டு செங்கடலுக்கு நடுவாய் 2ஆய் அவர்களை பிளந்து வழி நடத்தி யோர்தானை கடக்க செய்து பரலோகத்தின் உணவாகிய மன்னாவை கொடுத்து இதெல்லாம் செய்து உங்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து செல்வேன், நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு அழைத்து செல்வேன் என்று சொல்லி இந்த ஜனங்களை கட்டுவேன் நாட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இவங்க கேட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருந்தாங்க. அங்கே இலவசமாக கிடைத்த வெள்ளரிக்காய், வெள்ளைப்பூடு, வெங்காயம் இவைகளை நினைத்து அழுகிறேன் என்று சொல்லி தேவலோகத்தின் உணவாகிய மன்னாவை வெறுத்து அழுதாங்க. அவங்களை அழைத்து செல்வேன்னு சொன்னாரா? அழைத்தும் சென்றார். ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உங்களை கொண்டு போய் விடுவேன், அங்கே உங்களை கட்டுவேன்னு சொன்ன அந்த ரட்சிப்பின் திட்டத்தை, அந்த நன்மையை இவங்கெல்லாம் கீழ்ப்படியாதனால பெறலை. அங்கே துவங்கினவர்கள் கிளம்பினவர்கள்ல நூனின் குமாரனாகிய யோசுவாவும் காலேப்புமே அன்றி வேற யாரும் கானான் தேசத்துக்கு போகலை. மீதி இருக்கக்கூடிய அந்த 6 லட்சம் பேரில் மீதி இந்த 2 பேர் தவிர மீதி எல்லாருமே வனாந்திரத்தில் மரித்து விட்டாங்க. ஒருவேளை இந்த வார்த்தையை நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களிடத்தில் மனமாற்றம் இல்லை. அதனால் அவர் நன்மை செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் மனம் மாறினார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாமும் இதே மாதிரி ஒரு நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு, அவருடைய நீதியை நம்ம பற்றிக்கொள்வோம். 2மே நமக்கு ரொம்ப அவசியம். அந்த அன்பு நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறது, அந்த அன்பு நமக்கு மறுவாய்ப்பு கொடுக்கிறது, அந்த அன்பு ஆண்டவர் நீதி செய்ய நினைக்கும் போது அது எனக்கு நீதி இதுதான், செம்மையான வழி இதுதான் என்று சொல்லி என்னை கற்றுக் கொடுத்து என்னை அவருடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு நேராய், அவருடைய நன்மையான பாதைக்கு நேராய் என்னை வழி நடத்துகிறது. 2ஐயும் இறுக பற்றினவர்களாய் நீங்களும் நானும் நடக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக, நீதி செய்கிறவராக, நியாயம் செய்கிறவராய், அன்பு செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அதை புரிந்து அதை பற்றி கொண்டு நீங்களும் நானும் அவர் பிரியமாய் வாழ்வோம். தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசிர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெப செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய நல்ல கர்த்தாவே, இந்த நாளில் கற்றுக்கொண்ட அந்த நல்ல பாடத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் நீதியுள்ளவர், நீர் நியாயமுள்ளவர், நீர் அன்புள்ளவர். அதை உணர்ந்து பார்க்குறோம்ப்பா. எங்களிடத்தில் ஏற்படக்கூடிய குணமாற்றம் உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களை வழிநடத்தி கொண்டு வரட்டும். நீதியுள்ள பிள்ளைகளாய் வாழ, நியாயமுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஒப்புக் கொடுக்குறோம். அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. உம்முடைய நித்திய புயங்களால் என்னை தாங்குங்க. கிறிஸ்து இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இன்றைய நாளினுடைய பாடம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் உபயோகமாகவும் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகள்
மற்றும் ஆவிக்குரிய பாடங்களுக்காக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உங்களுடைய யூடியூப் பக்கங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களுடைய பாடங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்குமானால் லைக் செய்யுங்கள். இது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு உபயோகமாகும் என்று நினைத்தீர்களானால் அவர்களிடத்திலும் பகிருங்கள். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.